நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். மாசி மாதத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லோம்னா சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாதம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயமும் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு ராகு பகவானும், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாயும், சப்தமான துலாத்தில் கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாத பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, அதனுடைய பலன்கள் எப்போவும் வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன் 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21/2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9/3/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தீங்களேனா அவர் 16/2/2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் 13/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14/3/2023 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி, அதாவது திரையோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய திரையோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4ஆவது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி பண்ணிங்களேனால் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது.
12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம், அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்களிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம் எல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு, அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின ஒன்றாவது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேயானால், அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அரித்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடியேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். கன்னியா ராசி. கன்னியா ராசி அப்படின்னு சொன்னோம்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி ஆரம்பிக்கும் பொழுது மகரத்தில் இருக்கிறதா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க. எப்போவுமே வந்து திரிகோணத்தில் 5ஆம் இடத்துல, அதாவது ராசிநாதன் திரிகோணத்தில் இருக்கிறது என்ன அவர் சுபராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து தனித்த புதன், அதாவது எப்போவுமே பார்த்தீர்களேனா அவர் வந்து சூரியனோட சேர்ந்தே இருப்பார். அந்த காலகட்டத்தில் தனியாக இருக்கிறதுனால புதன் வந்து அதீத சுபத்துவத்தில் இருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக அவர் சனி பகவானையும் சுபத்துவப்படுத்துறதுனால கண்டிப்பாக வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீர்களேனால் இந்த மாதமான மாசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையின் மூலியமாக வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் 12ஆம் இடத்தையும் வேற பார்க்குறார். தவிர சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறதுனால குடும்பத்து 2ஆம் இடமும் 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அது சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் பிரயாணங்கள் வேலை மூலியமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் நீங்கள் வந்து உங்களுக்கு திருமணத்துக்குன்னு கடன் வாங்கிறது, அதை தவிர வந்து அலங்கார பொருட்கள் வாங்கிறதுக்குன்னு கடன் வாங்கிறது, வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்கிறது, அதை தவிர வந்து வண்டி வாகனங்களில் வந்து ஏற்றங்கள் பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான கடன்களுக்கு போய் எங்கே கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த இதில் என்ன அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து அவர் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் போகிறார். அதாவது வேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாச கிரகத்தை பார்த்தீர்களேனா சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு வந்து நம்ம சொல்லுவோம்.
இந்த 4 கிரகங்களும் பார்த்தீர்களேயானால், இந்த மாசத்துல சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 6, 12 தொடர்பு வர்றதுனால வேலை மூலியமாக வெளியூர் போவீங்க. கடன் நிச்சயமாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் சுப கடனாகவும் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அத தவிர சுக்கிரன் இருக்கிறதுனால அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சப்தமத்துல வந்து குரு பகவான் இருந்து அவருடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தாலும் வேலையில கொஞ்சம் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து தனித்து வந்து அ அ சனி பகவானோட 5ஆம் இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு வந்து வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வெளிநாட்டுக்காரர்கள் மூலியமாக, வெளி மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு உத்தியோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ்டு ஜாப் தான் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இத தவிர பார்த்தீர்களேயானால், உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவரும் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த கன்னியா ராசிக்காரர்கள்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அது தவிர வந்து ஆடிட்டிங் பண்றவங்க, அது தவிர இதுல அக்கவுண்ட்ஸ் ஜாப்ல இருக்கவங்க, க கணிதம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போகுது. புதிய அ அ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இத தவிர வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அதாவது சிஜி டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. இத தவிர பார்த்தீர்களேயானால், உங்களுடைய இந்த வேகமாக செல்லக்கூடிய கிரகமான புத பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து 21/2 அன்னைக்கு வந்து அவர் வந்து கும்பத்துக்கு போறார். அதற்கு பிறகு வந்து அவரு மீனத்துக்கு போறார். மீனத்துக்கு போகும்போது அவரு என்ன 9ஆம் தேதி வந்து 9/3/2023ல வந்து மீன ராசிக்கு போறார். இந்த காலகட்டத்தில பார்த்தீர்களேயானால், அங்க வந்து சுக்கிர பகவானும், குரு பகவானும், புத பகவானும் 3 பேரும் இருக்காங்க. சப்தமத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் வலுவிழந்து நீச்சப்பட்டுட்டாரேன்னு கவலைப்பட தேவையில்லை. அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்து, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திடீர் பணயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய கஷ்டம் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த மாசி மாசம் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு குடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா, செவ்வாய் பகவானுடைய வீட்டை அவர் வந்து 9ஆம் இடத்திலிருந்து பார்த்துடுறார். அதனால வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை குடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா, அவர் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து இன்னொரு மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல பார்க்கிறார். அதனால வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். சப்தமத்துல வந்து சுபர்கள் அதிகமாக இருக்கிறதுனால, குடும்பத்தில் நல்ல ஒரு அ முயற்சி, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாச கடைசி, அதாவது மாசி மாசத்தினுடைய கடைசின்னு சொல்லக்கூடிய 13 தேதிக்கு தான் வந்து சுக்கிர பகவான் வந்து அ இங்க குரு பகவான் ராகு பகவானோட இருக்கார். அந்த காலகட்டத்தில பார்த்தீர்களேயானால், ஒரு பரிவர்த்தனை யோகம் வருது. செவ்வாய்க்கும், அ அ சுக்கிர பகவானுக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடம் மிகுந்த சுபத்துவம் பெறுறதும், கேது பகவானும் சுபத்துவம் பெறுறதுனாலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாக்கில் பொலிவுத்தன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வையும், சுக்கிர பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் பார்வையில வந்து இந்த மாசத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு அங்கீகாரம், ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் ஆ 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால, அரசு வேலைக்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை.
ஏன்னா சிம்மமும் வந்து சுபத்துவமாகுது, சிம்மாதிபதியும் வந்து சுபத்துவமாகிறதுனால கண்டிப்பாக அரசு தேர்வில் நிச்சயமாக அவர்களுக்கு போட்டித் தேர்வில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வீடு, மனை, வாகனங்கள்லாம் வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போகுது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுமுகமான காலமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 24/2/23 காலை 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி இரவு 3 மணி வரலும், அதாவது மதியம் 3 மணி வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீர்களேன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வந்து இன்றைய கோச்சார நிலையில் வர்றது சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தினால என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அதனால் வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அதாவது வெளியூர் போக வேண்டி இருந்தேனால் கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இதை பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் வந்து ஏற்கனவே டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு சார், நான் ஃபாரின் கண்ட்ரி போய் ஆகணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இல்லைன்னா வந்து கூட்டு தொழில் மூலியமாக போக வேண்டிய காலகட்டமாக இருந்ததே ஆனால் ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க, சூடாக சாப்பிட்டுட்டு போங்க. அதாவது கிளம்பும் பொழுது இது சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பாலை வந்து ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு போனீங்களேனால் போகிற காரியம் நிச்சயமாக வெற்றியாக, ஜெயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தாயாருக்கு வந்து புதன்கிழமை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நெய் விளக்கு போட்டு 9 பிரதட்சணம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சால சிறந்ததாக இருக்கும். இந்த மாதமான மாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றமான வளர்ச்சியான மாதமாக கன்னி ராசிக்கு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.